வீட்டில் பணம் பெருக வாஸ்து ரகசியம். பணத்தின் அருமை பெருமைகள். வள்ளுவர் கூட பயங்கரமாக மோதிக்கொள்ளும் வகையிலும் யானைகள் சண்டைகளும் யானைப்படை போரை மலை மீது நின்று கண்டு களிப்பதைப் போல் சிறப்பானது. தன் சொந்த பணத்தை கொண்டு செய்யப்படும் காரியங்கள் என்றும் பணத்துக்கு முக்கியத்துவம் தந்து வர்ணிக்கின்றனர். அது மட்டுமின்றி செல்வத்தை சேருங்கள், அது பகைவர்களின் கர்வத்தை அழிக்கக்கூடியது. சிறந்த கத்தி செல்வமே, இப்படிப்பட்ட செல்வத்தை காட்டிலும் அழிக்கக்கூடியது வேறு ஒன்றும் உலகில் இல்லை என்கிறார். இது மட்டுமின்றி அருள் சொல்லக்கூடிய அன்பின் குழந்தைகள் கூட பொருள் என்று சொல்லக்கூடிய பணம் என்னும் செவிலித்தாய் தயவில் தான் வாழும் வளரும் என்று மற்றவர்கள் புலம்புவதை எதிரொலிக்கின்றனர். பணம் படுத்தும் பாடும் மனிதனின் நாகரிகமாகவும் அதே சமயம் அன்புடையவனாகவும் நிம்மதியுடையவனும் இருக்க வேண்டுமானால் பணம் எனும் செல்வம் கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. சமுதாயத்தில் புகழ் பெற பணமே பிரதானம். பொருள் உள்ளார்க்கு உலகில் இல்லை என்பதை கண்கூடாக பார்க்கின்றோம். பல பட்டப்படிப்புகளின் முதன்மை எழுத்துக்கள் பெயருக்கு பின் வரிசையாக இருந்த போதிலும் அதற்கு சமுதாயத்தில் நல்ல சம்பளத்தின் வேலை கிடைக்காவிட்டால் படித்தவர்கள் நிலை கேள்விக்குறியாக ஆகிவிடுகின்றது. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்றெல்லாம் சொல்வதற்கு காரணம் பணத்தின் அத்தியாவசியத்தை குறிக்காதான். காது உறந்த ஊசியும் வராது தான் கடை வழிக்கே என்று போதித்தாலும் வாழும் வரை வாழ்க்கைக்கு பணம் தேவை. அவ்வாழ்க்கைக்கு வசதி அடிப்படையானவை. அந்த அடிப்படையில் தேவைகளை பூர்த்தி செய்ய எது உதவ முடியும்? பணத்தை தவிர. இல்லையான இல்லாலும் வேண்டால் என்பது தான் உண்மை. செல்வம் என்றால் சென்று கொண்டே இருக்கும். நிலையில்லாத செல்வம் செல்வம் அவசியமற்றது என்று சொன்னவர்கள் எல்லாம் அந்த செல்வத்தை ஈட்ட முடியாமல் விரைத்து மனப்பான்மையில் சொன்ன வாசகங்கள். அவர் உலகில் பந்தாங்களின் நாட்டம் அற்றவர்கள். அதே நேரத்தில் மன்னர்களிடத்தில் தான் நடத்தும் வேள்விக்கு உதவி கேட்டவர்கள் தானே இந்த முனிவர்கள். ஆதி காலத்தில் பணம் அன்று பல்வேறு பொருள் வடிவில் பணமற்ற முறையில் இருந்தது. இன்று பண்டங்களை மாற்றுவதும் ஒரே முறை பணம் உள்ளது. பணம் இருந்தால் 10 செய்யலாம். அதே நேரத்தில் நான் 11 செய்வேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோம். அது 16 வகையான செல்வம் வேண்டுமென்றால் அதற்கு மூலமாக பணம் என்றே ஒன்று அவசியம். இதற்கு வாஸ்துவில் உள்ள தொடர்பு மிகவும் அபரிமிதமானது. பணப்பெட்டி பீரோ வைக்கும் முறைகள். வாஸ்து எனும் வாழும் விஞ்ஞானப்படி நம் அனைவருக்கும் ஒருமைப்பாட்டுக்கு வர வேண்டும். நம் வீட்டின் நைதிரி மூலை, குபேர மூலை, தென்மேற்கு மூலை என்று சொல்லப்படும் கன்னி மூலை பாகத்தில் வடக்கு பார்த்து பீரோ வைத்தால் பணம் கண்டிப்பாக எப்போதும் இருந்து கொண்டே இருப்பதுடன் பல தேவைகளை சிந்தித்து அதற்கேற்ப செலவு செய்ய வைக்கும். கிழக்கு பார்த்து வைத்தால் மகிழ்ச்சியான செலவுகள் தந்து நிம்மதியும் லாபத்தையும் தரும். கண்டிப்பாக செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். மங்கள காரியங்கள் மனதில் நிகழ்ந்த வண்ணம் இருக்கும். வடமேற்கு பீரோ பணப்பெட்டி மூலை இருந்தால் பணம் வருவதும் போவதும் மட்டும் இல்லாமல் கடன்காரக மாற்றி அல்லல்பட வைக்கும். தென்கிழக்கில் பணப்பெட்டி இருக்குமாயின் விரைய செலவுகளை கொடுத்து பணம் திரும்ப கிடைக்காத தன்மையை ஏற்படுத்தும். ஏமாற்றுபவர்கள் திருடர்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். வடகிழக்கில் பீரோ இருக்குமாயின் பல வழிகள் வந்தாலும் நோய்க்கு செலவு செய்தல் பெரும் பகுதியையும் குழந்தையின் தவறான செயலினால் பெருந்தொகையும் வீண் செலவுகளை ஏற்படுத்தும். வீட்டின் கவலை கொள்ளும். தெற்கு பார்த்து வீட்டின் வடக்கு சுவர் ஓரமாக தெற்கு பார்த்து பீரோ வைத்திருப்பவர்கள் வீட்டில் பெண்களுக்கு வைத்திய செலவை அதிகப்படுத்தும். மேற்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்கு சுவர் சார்ந்து மேற்கு பார்த்து பீரோ இருக்குமானும் ஆண்கள் தேவையற்ற வீண் செலவுகளை செய்வார். ஆண்களுக்கு நோய்கள் செலவு அதிகரிக்கும். யாராருக்கு பணம் கிடைக்கும்? ஜோதிடம் சொல்லும் ரகசியம். ஒருவர் ஜாதகத்தில் 4ஆம் வீட்டு அதிபதி சுபருடன் சேர்ந்து இருந்தாலோ, திரிகோணம் அல்லது கேந்திரத்தில் உச்சம் ஆட்சி பெற்றிருந்தாலோ, சுக்கிரன் சுகம், வாகனம், மனைவி, பொருளாதாரம் என்ற அமைப்பை பெற்றவர் என்பதால் அவர் நல்ல நிலையில் இருந்தால், 4ஆம் வீட்டு அதிபதி குரு பார்த்தாலோ செல்வ செழிப்புடன் இருப்பார். அதே நேரத்தில் அவருக்கு சிறப்பு பெற்ற கிரகங்கள் திசாபுத்தி காலங்களில் மேலும் சிறப்புகளை தரும். ஒரு வீடு கட்டும் போது இவ்வாறான யோக நிலையில் தான் கட்ட முடியும் என்று வாதிடுபவர்கள் ஏராளம். அவ்வாறு அவள் ஜாதகப்படி நாம் சண்டை போட வேண்டிய அவசியமில்லை. இந்திய குடியரசு இருந்தாலும் நம்மை போல் ஒரு இந்திய குடிமகன் என்ற போதிலும் தண்டனை பெற்ற கைதியின் தண்டனை குறைக்கவும் தண்டிக்கவும் அதிகாரம் பெற்றிருக்கிறார். அதேபோல் வீட்டுடன் நவகிரகத்தின் சக்தியானது ஜாதக அடிப்படையின் கோள் சாரத்தின் வரக்கூடிய கிரகத்தின் சிக்கலான தன்மைகளையும் மாற்றி அமைத்து மாறுபாட்டை தரக்கூடியவை. பரிகாரங்களின் தலை சிறந்த வீட்டில் வாஸ்து சீரமைப்பு தருவதுதான். பணத்தை தடுக்கும் வாஸ்து குறைபாடுகள். பீரோவை நேர்தியில் வைக்க பணம் சேரவில்லை என்று பல வருவதற்கு காரணம் வாஸ்து சாஸ்திர பலம் உண்டு. அதற்கு வாஸ்துஸ்தானம் காட்டும் தடைகள் எவை என்று பார்ப்போம். ஒவ்வொரு தலைவாசி நீச்ச பகுதியில் இருந்தால் எந்த வழியில் பணம் வந்தாலும் வீட்டில் பணம் தங்காது. கடன்காரனாகவும் ஏமாளை இருந்தால் தான் மிச்சம் என புலம்ப செய்யும். நான் பணம் கொடுத்து உதவினேன் என்று எனக்கு தராமல் துரோகம் செய்கின்றேன் என இந்த பகுதியில் வாசல் வைத்திருப்பவர்கள். தனி ராகு கேது வாசலாக இருக்குமாயினும் திருடர்கள் பொருள் திருடப்படும் நிலைக்கு ஏற்படும். புதன் குரு வாசல்கள் தட்சிணாய அம்சம் பெற்றிருந்தால் பணத்தை வீணாக செய்யும். மேற்கில் செப்டி டேங்க், நீர் தொட்டி, பள்ளம்,
தணிவு, மேற்கு நையுறுதி வளர்ச்சி, தெருத்தாக்கம் உள்ள கட்டடம், மேற்கு நையுறுதி போர்டிகோ, மேற்கு நையுறுதி தனிப்பெற்ற கட்டட அமைப்பு, தெற்கு நையுறுதி பள்ளம் கழிவறை தொட்டி, கதவு அமைப்பு இருக்குமாயில் பணத்தை கண்ணில் காட்டும் அன்றி அதை மனசார செலவு செய்தோம் என்ற நிலைக்கு தராது. விரை செலவுகளை வைத்து செலவுகளை தந்து கொண்டே இருக்கும். மேலும் தென்கிழக்கு உள்ள கிணறு, போர் முதலானவை பீரோ தென்மேற்கில் இருந்தாலும் பணத்தை வீட்டில் இருப்பு வைக்க விடாது. வடமேற்கில் கிணறு, வடமேற்கில் போர், வடக்கு வளர்ந்த அமைப்பில் உள்ள இடம், அதே அமைப்பில் தரப்பட்ட கட்டட முறைகள் வீட்டில் பெண் குழந்தைகளுக்கு பிரச்சனைகளும் பணத்தை விரயமாக்கி வீட்டின் மகிழ்ச்சியை குறைத்துவிடும். கோள்கள் சர்வாதிகாரம். ஒரு மனிதன் அலுவலகத்தில் ஒரு மாதிரியான தோரணையுடன் நண்பர்களிடம் பழகும் விதத்தில் மாறுபட்டு இருப்பான். அவன் தந்தை தமையனாக தலைவனாக இடத்திற்கு இடம் மாறுபட்டு முகப்பாதுடன் மாறி மாறி இருப்பது போலவே கிரக மாறுதல்கள் பலன்கள் உள்ளன. ஜோதிட உள்ள கிரக அமைப்பில் மாற்றி அமைத்துவிடுவது என்பது சுலபமில்லை. அதற்கு தரப்படும் மற்றும் நிலை என்பது ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது என்று மற்றும் ஆகும். ஆனால் வாஸ்து தத்துவப்படி வீட்டில் நவகிரகம் ஆற்றல் சர்வ அதிகாரம் செய்யும் வல்லமை பெற்றவை. இவர்கள் செயலின் தவறான அமைப்பில் கட்டணம் இருக்குமாயின் கொலையாளிகள் கொடுமைக்காரர்கள் என மாறிவிடும் ஆபத்துள்ளது. நல்ல தன்மை அமைப்பு தருமான கொலையாளிகள் அமர்த்து நண்பர்கள் என மாறிவிடுவார்கள். கட்டத்தை திருத்த செய்வதன் மூலம் இவர்கள் கருணை பெற முடியும். இதுவே மதியினால் விதி செய்வோம் என்பதாகும். ஜோதிட சாஸ்திரத்தின் ஆராய்ந்த முனிவர்கள் தன் வாஸ்து சாஸ்திரம் உருவாக்கியதன் வாயிலாக அண்டவாயில் கட்டி போட முடியும் என்கிறார்கள். கடவுளை கட்டி போட வேண்டுமானால் மனிதனால் கட்டிவிட கட்டடம் வாஸ்து கட்டுப்படன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. கட்டடக்கலின் காவி நூல் வாஸ்து சாஸ்திரம் அன்றி வேறு இல்லை. தொழிலாளர்களின் லாபம். சிறு வியாபார ஸ்தலமாக கடையாக இருந்தாலும் பெரிய பெரிய தொழிற்சாலை இருந்தாலும் அது லாப நோக்கம் நடைபெற வேண்டும் என்பது தான் சிறிய முதலாளி முதல் பெரிய தொழிலதிபர் நினைப்பார்கள். நஷ்டத்துக்கு வியாபாரம் செய்ய யார் தான் வரும். ஆனால் ஸ்தாபனங்கள் வாஸ்து குறைபாடு இருக்குமான வெட்டி கடைக்காரர் முதலில் வங்கி வரை கொடுப்பதில் பணத்தை பெற முடியாமல் சிக்கலை ஏற்படுத்தும். லாபத்தில் நடப்பந்த ஸ்தாபனம் உடல் புதிகள் தரமும் கட்டட தேவைகள் தவறாக தந்தவுடன் நஷ்டத்தை கெடுத்து விடுகிறது. பெரியல் முதல் போட்டு கோடிக்கணக்கில் லாபம் வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. அந்த பணம் பல மடங்கு லாபமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது குபேர மூலை எனப்படும் கண்ணு மூலையில் பாகத்தில் பீர வைப்பது மட்டும் போதாது. தொழிற்சாலை அனைத்து முதலாளி மேனேஜர்களை குடோன் உற்பத்தியான பொருட்கள் தேவையான உபகுடோன்கள் என அனைத்து அம்சங்கள் வாஸ்து கட்டுப்பாடு அமைக்க வேண்டும். இதற்கு தடையுள்ள காரணத்தால் கண்டுபிடித்தால் நீங்கள் லாபம் நிச்சயம் அடைய முடியும். திருமகள் கொட்டும் பொற்காசு எல்லாம் நமக்காகவே. வாஸ்து திருத்தம் செய்வதன் மூலம் பல ஸ்தாபனங்களை உருவாக்க முடியும். பல்லாயிரம் குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முடியும். தொழிலாளர் பிரச்சனை எல்லாம் வாஸ்துபடி உள்ள ஆலையில் வரவே வராது. கட்டடம் என்பது வெறும் 4 சுவர்கள் அமைப்பு என்று தவறாக நினைத்தான் விட்டது தன் பயனாகத்தான் இத்தனை துன்பங்கள் தொடர் கதையாகிறது. எனவே பழைய கட்டடத்தில் உள்ள வாஸ்து குறைகளை கண்டுபிடித்து நீக்கி நிம்மதி பெருமுடனும் புதிய கட்டட நினைத்து கட்டடங்களை வாஸ்துபடி அமைப்போம். தொழிற்சாலைகள் கொடுக்கக்கூடிய இணைப்பு கட்டடங்களை பழைய கட்டடங்கள் வாசல் நீச்சத்தன்மை அடையும்படி நீச்ச வளர்ச்சி அடையாதபடி அமைக்க வேண்டும். பரிகாரங்களை தலை சிறந்த பரிகாரம் கட்டட சீரமைப்பு தருவதுதான். கட்டடங்களை நல்ல முறையில் அமைத்துவிட்டால் 21 தலைமுறை பணம் தங்கும்.